வணக்கம். மகரம் ராசி நேயர்களே, தனிமையில போராடிய நாட்கள் உங்களுக்கு அதிகமாக அமைந்திருந்திருக்கும். சுற்றிலும் மனிதர்கள் இருந்துமே உங்களுடைய மனப்போராட்டத்தை பகிர்ந்து கொள்ள யாரும் இல்லாத ஒரு கொடிய தனிமையை நீங்க அனுபவித்திருந்திருப்பீங்க. இரவுகள்ல தூக்கம் இல்லாமலையும் கண்ணீரோடும் உங்களின் எதிர்காலத்தை பற்றிய பயத்தோடுமே கடன்களுடைய சுமையோடுமே நீங்க தனியாகவே போராடி இருந்திருப்பீங்க. நமக்கென்று யாரும் இல்லையா என்ற கேள்வி உங்களை உறுத்திய போது உங்களின் கண்ணீரை துடைக்க ஒரு கரம் கூட நிலவில்லை. அந்த இருண்ட தனிமை உங்களை வாட்டி எடுத்தாலும் அதுவே உங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு புதிய ஆன்ம பலத்தையும் எவரையும் சாராம வாழும் ஒரு வைராக்கியத்தையுமே கற்றுக் கொடுத்திருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. அதாவது உங்களுடைய வாழ்க்கையில நிறைய உங்களோட மனப்போராட்டத்தை பகிர்ந்து கொள்ள யாரும் இல்லாத ஒரு கொடிய தனிமையை நீங்க அனுபவித்திருந்திருப்பீங்க. இரவுல தூக்கம் இல்லாமலேயும் கண்ணீரோடுமே உங்களுடைய எதிர்காலத்தை பற்றிய பயத்தோடுமே கடன்களுடைய சுமையோடுமே நீங்க தனியாக போராடி இருந்திருப்பீங்க. உங்களுக்கு என்று யாரும் இல்லையா என்ற கேள்வி உங்களை உறுத்திய போதுதான் உங்களின் கண்ணீரை துடைக்க ஒரு கரம் கூட நிலவிருந்திருக்காது உங்க வாழ்க்கையில. அதுவே உங்களுக்கு ஒரு புதிய ஆன்ம பலத்தையும் எவரையும் சாராம வாழும் ஒரு வைராக்கியத்தையுமே கற்றுக் கொடுத்திருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. மன நிம்மதியை பறித்த சம்பவங்கள் உங்களுக்கு அரங்கேறியிருந்திருக்கும். திடீர் விபத்துக்கள் மற்றும் எதிர்பாராத பண இழப்புகள் ஆரோக்கிய குறை ஆரோக்கிய குறைபாடுகள் அல்லது வீட்டில் உள்ளவங்களுடைய மருத்துவ செலவுகள் என அடுத்தடுத்து நடந்த சில துரதிர்ஷ்டவசமான சம்பவங்கள் உங்களுடைய ஒட்டுமொத்த மன நிம்மதியை உறிஞ்சி எடுத்திருந்திருக்கும். ஒரு பிரச்சனை தீர்வதற்குள்ள அடுத்த பிரச்சனை வாசல்ல நின்றிருந்திருக்கும் உங்களுக்கு. இதனால எப்போதும் என்ன நடக்குமோ என்ற ஒருவித பதற்றத்துடனேயே வாழ வேண்டியிருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. நிம்மதியா வாழ ஒருவேளை உணவு உண்ணவோ அல்லது நிம்மதியான ஒரு தூக்கத்தையோ உங்களால பெற முடியாம வாழ்க்கையை ஒரு சுமையாக மாறிய சம்பவங்கள் உங்களுக்கு அமைந்திருந்திருக்கும். அது உங்க வாழ்க்கையில திடீர் விபத்துகளும் எதிர்பாராத பண இழப்புகளும் ஆரோக்கிய குறைபாடுகளும் அல்லது வீட்டில் உள்ளவங்களுடைய மருத்துவ செலவுகள் என்னமே என அடுத்தடுத்து நடந்த சில துரதிர்ஷ்டவசமான சம்பவங்கள் உங்களுடைய ஒட்டுமொத்த மன நிம்மதியுமே ஒருங்கி எடுத்திருந்திருக்கும். ஒரு பிரச்சனையை தீர்வதற்கு அடுத்த பிரச்சனை வாசல உங்களுக்கு நின்றிருந்திருக்கும். அது மட்டுமல்லாம நிம்மதியா ஒருவேளை உணவோ அல்லது நிம்மதியான ஒரு தூக்கத்தையோ உங்களால பெற முடியாம வாழ்க்கையை ஒரு சுமையா மாறிய சம்பவங்களும் உங்களுக்கு அரங்கேறியிருந்திருக்கும். வாழ்க்கையை மாற்றிய கடினமான சோதனைகள் உங்களுக்கு அரங்கேறியிருந்திருக்கும். இறுதியாக இந்த அத்தனை சோதனைகளும் உங்களை அழிப்பதற்காக வந்தவை அல்ல, உங்களை புதிய மனிதனாக செதுக்குவதற்காக வந்தவை என்பதை காலம் உங்களுக்கு ஏற்பட்டிருந்திருக்கும். அதாவது உங்களுடைய இந்த கடுமையான சோதனைகள் உங்க வாழ்க்கை பாதையவே மாற்றி அமைத்திருந்திருக்கும். யார் நல்லவர், யார் கெட்டவர், பணத்தின் மதிப்பு என்ன, உறவுகளுடைய சுயரூபம் என்ன என்பதை இந்த சோதனைகள் மூலியமா நீங்க மிக தெளிவாக கற்றுக்கொண்டிருந்திருப்பீங்க. இந்த சோதனைகளுக்கு பிறகு நீங்க பழைய அப்பாவியான மகரம் ராசி இல்லை, எதற்கும் அஞ்சாத, எதையும் தாங்கும் இதயம் கொண்ட வைரம் பாய்ந்த ஒரு புதிய மனிதனாக உருவெடுத்திருந்திருப்பீங்க. அது உங்களுக்கு இந்த கடுமையான பாதையை உங்க சோதனைகளும் உங்களோட வாழ்க்கைய பாதையை மாற்றியமைத்த யார் நல்லவர், யார் கெட்டவர், பணத்தின் மதிப்பு என்ன, உறவுகளுடைய சுயரூபம் என்ன என்பதை சோதனைகள் மூலியமா நீங்க மிக தெளிவா கற்றுக்கொண்டிருந்திருப்பீங்க. இந்த சோதனைகளுக்கு பிறகு நீங்க பழைய அப்பாவியான மகர ராசி கிடையாது. எதற்கும் அஞ்சாத, எதையும் தாங்கும் இதயம் கொண்ட வைரம் பாய்ந்த ஒரு புதிய மனிதனாகவே உருவெடுத்திருந்திருப்பீங்க உங்க வாழ்க்கையில. இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. அதாவது உங்க வாழ்க்கையில இனி சமூக மரியாதையும் உயரப்போகுது. நீங்க செய்யும் நற்காரியங்களுக்கும் உங்களுடைய உழைப்பிற்குமே சமூகத்துல மிகப்பெரிய அங்கீகாரமும் கௌரவமும் கிடைக்க போகிறது. உங்களை இழந்தவங்க கூட இனி உங்களை புகழ்ந்து பேசும் நிலை உங்களுக்கு உண்டாகும். பொது காரியங்கள்ல உங்களுக்கு முக்கிய பொறுப்புகள் தேடி வரப்போகுது. ஊரால் மதிக்கும் ஒரு முக்கிய புள்ளியாக நீங்க உருவெடுக்க போறீங்க. உங்களோட பேச்சுக்கு 10 பேர் மதிப்பு கொடுப்பாங்க. உங்களுடைய ஆலோசனைகளை கேட்டு மற்றவங்க நடக்க போறாங்க. அரசியல்ல இருப்பவங்களுக்கும் பொது வாழ்வுல இருப்பவங்களுக்கும்
மக்கள் செல்வாக்கு அமோகமாகவே உயரப்போகுது. உங்களுடைய நட்பெயரும் புகழும் நாலாபுறமும் பரவி சமூகத்துல உங்களுக்கான ஒரு தனி அந்தஸ்து நிலைநாட்ட போறீங்க உங்க வாழ்க்கையில. அதாவது நீ உங்களை இழந்தவங்க கூட இனி உங்களை புகழ்ந்து பேசும் நிலை உங்களுக்கு உண்டாக போகுது. பொது காரியங்கள்லயோ அல்லது ஆன்மீக காரியங்கள்லயோ உங்களுக்கு முக்கிய பொறுப்புகளும் தேடி வரப்போகுது. ஊரார் மதிக்கும் ஒரு முக்கிய புள்ளியாகவே நீங்க 10 பேர் மாறப்போறீங்க. உங்களை உங்க பேச்சுக்கு 10 பேர் மதிப்பு கொடுக்க போறாங்க. உங்களோட ஆலோசனைகளை கேட்டு மற்றவங்க நடப்பாங்க. அரசியல் இருப்பவங்களுக்கும் பொது வாழ்வில் இருப்பவங்களுக்குமே மக்கள் செல்வாக்கு அமோகமாக உங்களுக்கு உயரப் போகின்றது. பண வரவு நிலையாக போகின்றது உங்க வாழ்க்கையில. இன்று யாருக்கும் பணம் நாளைக்கு இருக்குமா என்ற பொருளாதார பயம் இனி உங்களுக்கு வேண்டாம். பண வரவு எப்போது என்பது எப்போதாவது ஒரு முறை வராம ஒரு நீரோடை போலவே தொடர்ந்து நிலையான முறையில உங்க கைகள்ல சேரப்போகுது. ஒன்றுக்கும் மேற்பட்ட வழிகள்ல உங்களுக்கு வருமானம் வரத் தொடங்கும். முதலீடுகள்ல இருந்து நல்ல லாபமும் வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட அதிக வருவாயும் கிடைக்க போகுது. கொடுக்கல் வாங்கல்ல இருந்த சிக்கல்கள் தீர்ந்து பிறருக்கு கொடுத்த பணம் வட்டியுடன் வசூலாக போயிருது உங்களுக்கு. உங்களுடைய அன்றாட தேவைகளை தாண்டி ஆடம்பர பொருட்களை வாங்கும் அளவிற்கு பொருளாதார நிலை மிகவும் உங்களுக்கு திருப்தியாக மாறப்போகுது. பணப்பற்றாக்குறை என்ற சொல்லுக்கே இனி உங்க அகராதியில இடமே இருந்திருக்காது. உங்க வாழ்க்கையை மாறப்போகுது. அதாவது இப்போ உங்களுக்கு பண வரவு என்பது எப்போதாவது ஒரு முறை வராம ஒரு நீரோடை போலவே தொடர்ந்து வரப்போகிறது உங்க வாழ்க்கையில. அது மட்டும் இல்லாம முதலீடுகள்ல இருந்து நல்ல லாபமும் வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட அதிக வருவாயும் கிடைக்க போகுது உங்க வாழ்க்கையில. உங்களுடைய அன்றாட தேவைகளை தாண்டி ஆடம்பர பொருட்களை வாங்குற அளவிற்கு பொருளாதார நிலை மிகவும் திருப்திகரமாக உங்களுக்கு மாறப்போகுது. வாழ்க்கை நிம்மதியாக உங்களுக்கு அமையப் போகின்றது. உங்களுக்கு ஒரு மனிதனுக்கு பணம் பதவி என எல்லாம் இருந்தாலுமே நிம்மதி என்பது ஒரு மிக மிக முக்கியம். இத்தனை காலம் நீங்க இழந்த அந்த நிம்மதியான வாழ்க்கைய சனி பகவான் உங்களுக்கு முழுமையாக மீட்டுக் கொடுக்க போகிறார். இரவுல நிம்மதியான தூக்கமும் பகல்ல பதற்றமில்லாத உழைப்பு என உங்க வாழ்க்கை முறை மிகவும் அமைதியா மாறப்போகிறது. மனக்கவலைகள் மன அழுத்தங்கள் அனைத்துமே பனி போல உருகி ஓடிவிடப் போகுது. உங்களுடைய வாழ்க்கையில மீதும் எதிர்காலத்தின் மீதுமே உங்களுக்கு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையும் திருப்தியும் உண்டாக போகுது. இறை வழிபாட்டிலேயும் தர்ம காரியங்களிலேயும் மனம் ஈடுபடும். எந்த ஒரு சலனமும் இல்லாத அமைதியான நிம்மதியான மற்றும் சந்தோஷமானதொரு வாழ்க்கைய மகரம் ராசினர் இனிமேல் வாழ போறீங்க. என்று உறுதியாக உங்களுக்கு அமையப் போகிறது. அதாவது இறுதியா உங்களுக்கு ஒரு மனிதனுக்கு பணம் பதவி எல்லாத்திலும் இருந்துமே நிம்மதி என்பது ஒரு மிக முக்கியம் என்பதை நீங்க உணரப் போறீங்க. இத்தனை காலமா நீங்க இழந்த அந்த நிம்மதியான வாழ்க்கைய உங்களுக்கு சனி பகவான் இப்ப உங்களுக்கு முழுமையா மீட்டு கொடுக்க போறாரு. உங்க வாழ்க்கையில நிம்மதியான தூக்கமும் பகல்ல பதற்றமில்லாத உழைப்பும் உங்க வாழ்க்கை முறை மிகவும் அமைதியா மாறப்போகுது. மனக்கவலைகளும் மன அழுத்தங்கள் அனைத்துமே பனி போல உருகி ஓடிவிட போகுது உங்க வாழ்க்கையில. இறை வழிபாட்டிலையும் தர்ம காரியங்களிலுமே மனம் ஈடுபட போகுது உங்க வாழ்க்கையில. இவை அனைத்தும் நீ வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உயரப்போகுது. உங்களுடைய நட்பெயரும் புகழும் நாலாபுறமும் பரவி சமூகத்துல உங்களுக்கான ஒரு தனி அந்தஸ்து நிலைநாட்ட போறீங்க உங்க வாழ்க்கையில. அதாவது நீ உங்களை இழந்தவங்க கூட இனி உங்களை புகழ்ந்து பேசும் நிலை உங்களுக்கு உண்டாக போகுது. பொது காரியங்கள்லயோ அல்லது ஆன்மீக காரியங்கள்லயோ உங்களுக்கு முக்கிய பொறுப்புகளும் தேடி வரப்போகுது. ஊரார் மதிக்கும் ஒரு முக்கிய புள்ளியாகவே நீங்க 10 பேர் மாறப்போறீங்க. உங்களை உங்க பேச்சுக்கு 10 பேர் மதிப்பு கொடுக்க போறாங்க. உங்களோட ஆலோசனைகளை கேட்டு மற்றவங்க நடப்பாங்க. அரசியல் இருப்பவங்களுக்கும் பொது வாழ்வில் இருப்பவங்களுக்குமே மக்கள் செல்வாக்கு அமோகமாக உங்களுக்கு உயரப் போகின்றது. பண வரவு நிலையாக போகின்றது உங்க வாழ்க்கையில. இன்று யாருக்கும் பணம் நாளைக்கு இருக்குமா என்ற பொருளாதார பயம் இனி உங்களுக்கு வேண்டாம். பண வரவு எப்போது என்பது எப்போதாவது ஒரு முறை வராம ஒரு நீரோடை போலவே தொடர்ந்து நிலையான முறையில உங்க கைகள்ல சேரப்போகுது. ஒன்றுக்கும் மேற்பட்ட வழிகள்ல உங்களுக்கு வருமானம் வரத் தொடங்கும். முதலீடுகள்ல இருந்து நல்ல லாபமும் வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட அதிக வருவாயும் கிடைக்க போகுது. கொடுக்கல் வாங்கல்ல இருந்த சிக்கல்கள் தீர்ந்து பிறருக்கு கொடுத்த பணம் வட்டியுடன் வசூலாக போயிருது உங்களுக்கு.
உங்களுடைய அன்றாட தேவைகளை தாண்டி ஆடம்பர பொருட்களை வாங்கும் அளவிற்கு பொருளாதார நிலை மிகவும் உங்களுக்கு திருப்தியாக மாறப்போகுது. பணப்பற்றாக்குறை என்ற சொல்லுக்கே இனி உங்க அகராதியில இடமே இருந்திருக்காது. உங்க வாழ்க்கையை மாறப்போகுது. அதாவது இப்போ உங்களுக்கு பண வரவு என்பது எப்போதாவது ஒரு முறை வராம ஒரு நீரோடை போலவே தொடர்ந்து வரப்போகிறது உங்க வாழ்க்கையில. அது மட்டும் அல்லாம முதலீடுகள்ல இருந்து நல்ல லாபமும் வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட அதிக வருவாயும் கிடைக்க போகுது உங்க வாழ்க்கையில. உங்களுடைய அன்றாட தேவைகளை தாண்டி ஆடம்பர பொருட்களை வாங்குற அளவிற்கு பொருளாதார நிலை மிகவும் திருப்திகரமாக உங்களுக்கு மாறப்போகுது. வாழ்க்கை நிம்மதியாக உங்களுக்கு அமையப் போகின்றது. உங்களுக்கு ஒரு மனிதனுக்கு பணம், பதவி என எல்லாம் இருந்தாலுமே நிம்மதி என்பது ஒரு மிக மிக முக்கியம். இத்தனை காலம் நீங்க இழந்த அந்த நிம்மதியான வாழ்க்கைய சனி பகவான் உங்களுக்கு முழுமையாக மீட்டுக் கொடுக்கப் போகிறார். இரவுல நிம்மதியான தூக்கமும், பகல்ல பதற்றமில்லாத உழைப்பு என உங்க வாழ்க்கை முறை மிகவும் அமைதியா மாறப்போகிறது. மனக்கவலைகள், மன அழுத்தங்கள் அனைத்துமே பனி போல உருகி ஓடிவிடப் போகுது. உங்களுடைய வாழ்க்கையில மீதும் எதிர்காலத்தின் மீதுமே உங்களுக்கு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையும் திருப்தியும் உண்டாகப் போகுது. இறை வழிபாட்டிலேயும் தர்ம காரியங்களிலேயும் மனம் ஈடுபடும். எந்த ஒரு சலனமும் இல்லாத அமைதியான, நிம்மதியான மற்றும் சந்தோஷமானதொரு வாழ்க்கைய மகரம் ராசினர் இனிமேல் வாழப் போறீங்க. என்பது உறுதியாக உங்களுக்கு அமையப் போகிறது. அதாவது இறுதியா உங்களுக்கு ஒரு மனிதனுக்கு பணம், பதவி எல்லாத்துலயும் இருந்துமே நிம்மதி என்பது ஒரு மிக முக்கியம் என்பதை நீங்க உணரப் போறீங்க. இத்தனை காலமா நீங்க இழந்த அந்த நிம்மதியான வாழ்க்கை